ஒரு தைப்பூசத்துக்காக வேண்டி என்னுடைய நண்பர் சிவபெருமாள் என்பவர் ஒரு 5 மூட்டை அரிசி எடுத்து கொடுங்க, வறுமையில இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. 25 ஆண்டுகளுக்கு முன்பு 5 மூட்டை எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 10 மூட்டை எடுத்து கொடுத்தேன். அடுத்த ஆண்டு 25 மூட்டை, அடுத்த ஆண்டு 50 மூட்டை, தொடர்ந்து 50 மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துட்டே வர காலகட்டத்துல அங்க கேட்டாங்க, நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, காய்கறி வியாபாரம் பண்றோம் அப்படின்னு. காய்கறி வியாபாரம் பண்ற நீங்க அரிசி 5 ஆண்டுகளுக்கான தேவையான அரிசி இங்க இருக்குங்க, காய்கறி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையில கேட்டாங்க. அதன் அடிப்படையில 10 ஆண்டுகளாக காய்கறியை கிட்டத்தட்ட 10 டன்ல இருந்து சென்ற ஆண்டு 25 டன் வரைக்கும் காய்கறி அனுப்பிச்சு விட்டோம். அது இதையும் மீறி மற்றவர்கள் எல்லாம் காய்கறி கொண்டாந்து குவிக்கிறதுனால இந்த முறை காய்கறி கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையில சொன்னதன் அடிப்படையில் ஒரு 18 டன் காய்கறி, 100 மூட்டை அரிசி, 7000 தண்ணி பாட்டல், மளிகை பொருட்கள் இதெல்லாம் சபைக்கு அனுப்புறோம். பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்ன வள்ளலார், வாடிய பயிர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியது என்று சொன்னார் வள்ளலார். பசித்தவருக்கு உணவளிக்குவது மிகப்பெரிய அது அந்த பசித்தவருக்கு உணவு அப்படின்றது பசித்தவனுக்கு தான் தெரியும் அந்த பசியினுடைய கொடுமை. அந்த காலகட்டங்கள்ல உணவளிச்ச வள்ளலார் ரொம்ப பிடிக்கும். தைப்பூசத்துக்கு பல ஆண்டு காலமா எல்லா பொருட்கள், இவ்வளவு பொருட்கள், தண்ணி பாட்டில இருந்து ஊர்கா முத கொண்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அதை லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இது அங்க பல லட்சம் பேர் இன்னைக்கு நாளைக்கு தைப்பூசத்துக்கு சாப்பிடுவாங்க. இத பல ஆண்டு காலம் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு. அதாவது இன்னைக்கு பல பிரிதல்கள் இது இருக்கிற நேரத்துல இதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. அதாவது எல்லாமல்ல இறைவன் பக்கீராம்பாய், அவரோட ஊழியர்கள், அவரோட குடும்பத்தாருக்கு எல்லா வளமும் பெற்று அடுத்த ஆண்டுல இருந்து நிறைய அவர் அனுப்புறதுக்கு இதை இன்னைய தேதியில வர்த்தக சங்கம் சார்பாகவும், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாகவும், கடலூர் மக்களின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம்.